ஐ எம் வெரி சாரிங்க. இந்த கண்டென்ட்டை நான் நேத்தே பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா பண்ண முடியாம போயிருச்சு. நீ வருத்தப்படுற அளவுக்கு அப்படி என்ன கண்டென்ட்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான விஜய் அவர்களை பத்தினது தான். சென்னை உயர்நீதிமன்றம் வருமான வரி அபராதத்தை பத்தின ஒரு வழக்குக்கு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. இதைத்தான் ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும் நேத்து கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதோட சேர்த்து செய்தி ஊடகங்கள்ல இதுதான் விவாதம், யூடியூப் சேனல்ல இதுதான் கண்டென்ட். ஸோ அதனால இந்த கண்டென்ட்டை நம்ம இன்னைக்கு இதுல எடுக்கிறோம். அதோட சேர்த்து திமுக 360 டிகிரி அப்படின்ற மாதிரி திமுகல நடக்கக்கூடிய அக்கப்போர்கள் எல்லாம் இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. நேற்று முழுக்க அரசியல் தலைவர்கள் எல்லாம் டிவிகே விஜய் அவர்களை துவச்சிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, இவரு எதிர்கட்சிகள் எல்லாம் பார்த்து நீங்க ஒரு தீய சக்தி, நீங்க ஒரு ஊழல் சக்தி, நான் தான் தூய சக்தி, மக்கள் சக்தி, மக்கள் எல்லாம் நான் வரணும்னு ஆர்வமா இருக்காங்க, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்காருன்னு பேசின மேடையில எல்லாம் எல்லாரையும் வம்பிழுத்து வச்சிருந்தார்ல. நேத்து சென்னை உயர்நீதிமன்றம் இவருக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க. என்ன தீர்ப்பு அப்படின்னா, 2015-16 புலி படத்துல இவர் 15 கோடி ரூபாய் பிளாக் மணி வாங்கினதாகவும், அந்த 15 கோடியை கணக்குல காட்டல, அதாவது நம்ம ஃபைல் பண்ணுவோம் இல்லையா, ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுவோம் இல்லையா, அதுல காட்டல. அதுக்கப்புறம் வருமான வரி சோதனை நடந்த பிறகு அந்த பணத்துக்கான வரியை கட்டுறாரு. அந்த பணத்துக்கு வரி கட்டினார்ல, அதுக்கு ஒரு பெனால்டி போடுவாங்க. செக்ஷன் 241AA நினைக்கிறேன். இந்த செக்ஷன்ல தான் இந்த 1.5 கோடி அபராதம் விதிச்சிருந்தாங்க. இந்த அபராதத்தை நீங்க ரொம்ப லேட்டா விதிச்சிட்டீங்க, அதனால அதை கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு தான் விஜய் அவர்கள் கோர்ட்டுக்கு போனாங்க. இது நடந்தது பாத்தீங்கன்னா 2022. இந்த பெனால்டி அதை கட்ட மாட்டேன்னு சொல்லி இது வரைக்கும் இழுத்து கோர்ட் வரைக்கும் போனாப்புல. கோர்ட்ல தெளிவா சொல்லிட்டாங்க, நீங்க பெனால்டி கட்டி தான் ஆகணும், உங்களுக்கு பெனால்டி போட்டது செல்லும், அதனால பெனால்ட்டியை போய் ஒழுங்கா கட்டுங்க அப்படின்னு. இதுல எதிர்கட்சிகள் எடுத்திருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னா, இவன் ஊழல் பண்ண மாட்டான், நான் ஊழல் பண்றதுக்காக வரல, நான் என் கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருந்த விஜய் அவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா வரி கட்டலங்க. நாட்டுல உங்களோட கடமை என்னன்னு நீங்க சம்பாதிக்க பணத்தை கரெக்டா காட்டி ஊழல் செய்யக்கூடாது, இது ஊழல் இல்லாம வேற என்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதிகள் எல்லாம் பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் மேடையில ஏதோ ஒண்ணு தோணுது அப்படின்றதுக்காக சொல்லிட்டு இன்னைக்கு நான் ஊழலே பண்ண மாட்டேன், ஊழலை ஒழிக்கிறதுக்காக தான் நான் கட்சி ஆரம்பிச்சு நான் வரேன், நான் பார்க்காத பணமா, நான் பார்க்காத இதுவா அப்படின்னு சொல்லி வரிக்கு வரி பேசிட்டு இருந்தாரு. இப்ப இந்த வரிய கட்டலையே, இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க விஜய் அவர்களேன்னு கேட்டா, கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு நாங்க மேல்முறையீடு போவோம் அப்படின்னு. ஒழுங்கா வரி கட்டிருக்கலாம் இல்லையா? ஒரு பணத்தை நீங்க வாங்குறீங்க, அந்த பணத்துக்கான வரியை கட்டாம நாட்டுக்கு செய்ய வேண்டியதை செய்யாம நீங்க ஊழல் பண்ணிட்டு, நீங்க தவறான வழியில பணத்தை சேர்த்துட்டு, நான் தூய சக்தி, மக்களை காப்பாத்த வரேன், என் கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு வரேன்னு சொல்றீங்க இல்லையா? அதைத்தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க. இவரால ஒழுங்கா வரியே கட்ட முடியல, ஒரு மாநாடு நடத்த முடியல, இங்க 41 பேர் இறந்ததுக்கு பதில் சொல்ல முடியல, இவரெல்லாம் என்ன அரசியல் பண்றாரு அப்படின்ற கேள்வியை மக்கள் எழுப்புறாங்க. அதோட சேர்த்து மற்ற எதிர்கட்சிகளும் கேள்வி எழுப்புறாங்க. இவரு மற்ற கட்சிகளை பார்த்து நீங்க ஊழல் பண்றீங்க, நீங்க ஊழல் பண்றீங்கன்னு எல்லாரையும் சொல்றாரு. பட் ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படிங்கறதா இங்க பெரும் பேசும் பொருளா இருக்கு. அதுவும் எலெக்ஷன் நேரத்துல இவருக்கு ஏற்கனவே இவர் தலைக்கு மேல பல கத்தி தொங்குது. அதோட சேர்த்து இந்த வழக்கும் பாத்தீங்கன்னா இதுலயும் அவர் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. மேல்முறையீடு போயே தீர்வேன் அப்படின்னு விஜய் அவர்கள் ஒற்றை கால்ல நிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் டிவிகே எப்படிதான் முட்டு கொடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்துதான் நம்ம பார்க்கணும். இந்த திமுக ஆட்சியில இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும்னு தெரியல. ஒரு பக்கம் உயர்கல்வித்துறை அமைச்சர், இன்னொரு பக்கம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர், இவங்களுக்கெல்லாம் எப்படிதான் போஸ்டிங் கொடுத்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. என்னன்னா, ஒரு வீடியோ வைக்கிறேன், நீங்களே பாருங்க. கற்க கசடர கற்க கற்றபின் நிற்க அதற்கு தகை என்று. சோ நீங்க இந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க. இதுல வர்றது வேற யாரோ கிடையாது, நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சரான கோவி செழியன் அவர்கள் தான். இவர் தான் நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர். எல்லாரும் பதிவு பண்ணிக்கோங்க. திருக்குறள் கூட சரியா சொல்ல தெரியலையே, இதுல வேற திருவள்ளுவர்ல ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாங்க இந்த திமுக. இப்படி இருக்க இந்த லட்சணத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றது. இன்னொரு பக்கம் இவர் இப்படின்னா அன்பில் மகேஷ் அவர்கள், அவரோட வீடியோவை நீங்க பாருங்க. திருக்குறள் சொன்னீங்களா? அன்பில் மகேஷ் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த குழந்தை பாரதியார் வேஷம் போட்டு பேசுறப்பல அவர்கிட்ட போய் திருக்குறள் நல்லா சொல்றியப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. திருக்குறள் கூட தெரியாம நம்ம அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாருமே கலாச்சிட்டு இருக்காங்க. அந்த லட்சணத்துல தான் இவங்க இருக்காங்க. இதோட சேர்த்து இன்னொரு காணொலி இன்னைக்கு ரொம்ப பயங்கரமா மனசே உழுக்கக்கூடியதா இருந்துச்சு. என்னன்னா, இந்த திமுக ஆட்சியில
நம்ம அதிகமா பேசின விஷயம் அப்படின்னா இந்த பெண்கள் பாதுகாப்பு, கஞ்சா புழக்கம் அப்படிங்கிறது. ஒரு 13-14 வயசு குழந்தை ஒரு ஆடியோ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வாக்குமூலமா பேசுது. இது பாக்குறதுக்கே ரொம்ப பகீர்னு இருந்துச்சு. எனக்கு பார்க்க ரொம்ப கோவமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம குழந்தைங்களும் வெளியில போறாங்க. ஒரு குழந்தை கஞ்சாவுக்கு எப்படி அடிமையாகி எப்படி உளறிக்கிட்டு இருக்கு நீங்களே பாருங்க. இப்ப நீங்க இந்த காணொலியை பார்த்திருப்பீங்க. நம்ம வீட்லயும் பெண் குழந்தைங்க எல்லாம் இருக்கு. இந்த குழந்தை வந்து சொல்லுது, ஆமா நான் கஞ்சா போட்டேன், நான் இப்படி போட்டேன், இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரியான சீர்கேடுகளுக்கெல்லாம் யார் காரணம்? அரசு பொறுப்பே இல்ல, அங்க இருந்து வருது இங்க இருந்து வருதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. இந்த அளவுக்கு மலிவான விலையில போதை வஸ்துகள் கிடைக்கிறதுக்கு யார் காரணம் அப்படிங்கறத நம்ம எல்லாமே பார்க்கணும். குறிப்பா பேரண்ட்ஸா இருக்க நம்ம குழந்தைங்க என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, எப்படியா பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கறத மானிட்டர் பண்ண வேண்டிய சூழல் நமக்கு அதிகமா இருக்கு அப்படின்றது இந்த வீடியோ நமக்கு காட்டுது. ஸோ இதை வந்து நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சரியான வழிமுறைகளை கொண்டு வரணும். இந்த மாதிரியான ட்ரக் அபியூஸ் ஆறதுக்கு குழந்தைங்க 13 வயசு 12 வயசு குழந்தைங்க ஸ்கூல் பேக்ல வச்சு எடுத்துட்டு போறது, இதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயம். இதெல்லாம் எப்படி வந்து இந்த அரசு கையாள போகுது, உங்களுக்கு திறமை இல்லை கையாளுறதுல அப்படிங்கிறத நம்ம வந்து வன்மையா கண்டிக்கிறோம். ஏன்னா வந்து இதெல்லாம் நீங்க எப்படி வந்து சப்பக்கட்டு கட்டுவீங்க? அரசு இதுக்கு எப்படி பொறுப்பே இல்லைன்னு சொல்வீங்க? இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா புழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர்லாம் வந்து பேசுறாரு. இதை எப்படி சரி பண்ணும் இந்த திமுக அரசுன்னு கேட்கணும். இந்த லட்சணத்துல நாங்க தான் திரும்ப ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் பேசுறதெல்லாம் ரொம்ப நகைப்பா இருக்குங்க. இதோட சேர்த்து திமுக ஆட்சியில நடக்கக்கூடிய போராட்டங்கள், ஏமா இதை பத்தி தான் நீ நிறைய வீடியோ போட்டிருக்கியமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது லேட்டஸ்ட் என்னன்னா ஒரு 3 துறை இன்னைக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அங்கன்வாடி மையங்கள்ல வேலை செய்யக்கூடிய பெண்கள் வந்து தெருவுல இறங்கி இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு யாருமே செவி சாய்க்கல. இது ஒரு பக்கம். இன்னொரு போராட்டம் என்ன அப்படின்னா சென்னையில நடக்குது. சென்ட்ரல்ல யாரை எதிர்த்து அப்படின்னா சேகர் பாபு அவர்களை எதிர்த்து நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு வாரியம் மூலமா வந்து வீடு கட்டித்தரன்னு சொல்லி ஏழைங்களை ஏமாத்திருக்காரு நம்ம சேகர் பாபு அவர்கள். பேசுறது மட்டும் வாய்க்கிழியே பேசுவாரு. இதுக்கும் வந்து மக்கள் இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட சேர்த்து புதுவிதமான போராட்டம் நேற்று ஒண்ணு நடந்துச்சு. என்னன்னா ஒப்பாரி வைக்கும் போராட்டம். இந்த மாதிரியான டிசைனான போராட்டம்லாம் வந்து திமுக ஆட்சியில நடக்குது. இவங்க நிறைய வாக்குறுதி கொடுத்து இங்க வந்துட்டாங்க. எதை எப்படி பண்றதுன்னு தெரியல. இங்க இவங்களை எதிர்த்து ஒரு டசன் போராட்டம் நடக்குது. இவங்க பட்ஜெட்ல தமிழ்நாடு பேர் சொல்லலன்னு சொல்லிட்டு பிப்ரவரி 12ஆம் தேதி மத்திய அரசை எதிர்த்து இங்க போராட்டம் நடத்துறாங்க. மத்திய அரசு மட்டும் கிடையாது, மத்திய அரசுக்கு அதிமுக துணை போகுதுன்னு சொல்லி அதிமுகவே எதிர்த்து நாங்க போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. நம்மளெல்லாம் பார்த்தா இவங்களுக்கு எப்படி தெரியுது, பட்ஜெட்ல இவங்க அறிவிக்கவே இல்லை அப்படின்ற பொய்யான குற்றச்சாட்டை தொடர்ந்து வந்து திமுக வச்சுட்டு இருக்கு. இவங்க ஒரு மிட் டர்ம் பட்ஜெட் போட போறாங்க. அதுல என்ன லட்சணத்துல பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.